Hi friends, today in a video பாத்தீங்கன்னா காலையில செடிக்கு தண்ணி ஊத்த வந்தேன். பூ அழகா நிறைய பூத்துச்சு. டேபிள் ரோஸ் சரி போட்றோம் எங்க வீடியோ அப்படி சொல்லிட்டு தண்ணி ஊத்திட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டேபிள் ரோஸ் எல்லா கலரும் ஒரே இதல வெச்சேன். இது ஒரு உடைஞ்ச குடம். இது தனித்தனியா தான் எல்லா கலரும் வெச்சிருந்தேன். அது ரொம்ப நாள் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதுல எல்லா கலரும் வெச்சேன். அது மிஸ் ஆயி டபுள் கலர்லாம் வருது. டேபிள் ரோஸ் நீங்கள் ஒரு 2-3 கலர் வச்சிங்கனாலே ஒரு 10 கலர் வந்துடும் போல். அப்படி அது மிஸ் ஆகி இதெல்லாம் ஒரு பிங்க் கலர் மட்டும்தான் ஆச்சு. இது பிங்க்கும் டார்க் பிங்க்கும் லைட் பிங்க்கும் மாதிரி ஆகிட்டு ஆரஞ்சு கலர் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் கீரை, இது பொன்னாங்கண்ணி கீரை. இதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. இது ரெட் கலரில் இருக்கா, இது க்ரீன் கலர். நாங்கள் பறிச்சுட்டு இப்போ தான் நட்டி வச்சோம், 2 நாள் ஆச்சு. க்ரீன் கலர்லேயும் இருக்குது, ரெட் கலர்லேயும் இருக்குது. இது தூதுவளை. இது மிளகா செடி. மிளகா செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. காய் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி தான் தயிரில் காயப்பொடி போட்டு தொளித்தேன். பார்ப்போம் காய் பிடிக்கான்னு. ஆனால் 1-2 காய் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி காயாக இருக்குது. இன்னும் நிறைய பூ இருக்குது. அவ்வளோ காய் பிடிச்சா நிறைய மிளகா இருக்கும். அப்புறம் இதுவும் பொன்னாங்கண்ணி கீரை தான். இதுவும் ஒரு க்ரீன் கலரில், அது ஒரு ரெட் கலரில் இருக்கும். இது கொஞ்சம் லைட் ரெட்டாக இருக்குது. வளர்ந்து அப்படி ஆயிருமோ என்னவோ தெரில. இது பெரண்டை சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இது துளசி, கண்டங்கத்திரி, அவ்வளோதான். பாவக்காய் செடி வருது, கொடி கட்டி விட்டுருக்கோம். அப்புறம் ஓம இலை, துளசி தான் எங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். மல்லிகைப்பூ செடி பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன கன்று தந்தாங்க, அதை வச்சுருக்கேன். அப்புறம் இதில் கிழங்கு, இந்த கிழங்கு பேர் என்னன்னு தெரில, பெருசாக இருக்கும்ல, அது முளைச்சி போய் இருக்குது. மல்லிகைப்பூ செடி கம்பை நட்டி வச்சுருக்கேன். தளிர் விட்டு அழகாக வருது. துளசி தான் எங்கள் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். இது புதினா. இது என் பையனோட விளாஜம்மா டப்பா, அதில் வச்சு அழகாக வருது. இது போத்தீஸில் கொடுத்தாங்க. இட்லி பூ மாங்களா, அது சீசன் இல்லையே என்னவோ பூக்கவே மாட்டுது. ஆனால் நல்லா பூத்துச்சு. அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது செம்பருத்தி. அப்புறம் இது ரோஸ் செடி. இதில் மாதுளை கன்று ஒன்று வருது. இது மயில் மாணிக்கம். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். எங்கள் சித்தி வீட்டு தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு, கேட்டேன். ஒரு அக்கா எனக்கு வாங்கி தந்தாங்க. வீட்டில் ஒரு 4-5 விதை போட்டால் 1 மட்டும் வந்துருக்கு. சரி 1 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என்ன கலர், ரெட்டுன்னு நினைக்கேன். வந்தோடனே உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். மாதுளை எவ்வளவோ பூ பூத்துச்சு. குட்டி செடியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பூ பூத்துச்சு. 2 தான் காய் வந்திருக்கு. ஆனால் அந்த காய் 1 மாதம் ஆகுது, அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி என்ன போடணும்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாவது பெருசாக தான் பார்க்கலாம். அப்புறம் இந்த ரோஸு நிறைய தளிர் விட்டுருக்கு. இந்த செடி வர்றதுனால ரோஸ் வர மாட்டுது. இது அந்த கிழங்கு இருக்கலாம், அந்த ஐட்டம். ஆனால் அந்த கிழங்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. 1 தான் வந்துச்சு, அப்படியே பக்கத்தில் விட்டு நிறைய வருது. இதை பிடுங்கி போட்டலாம் பார்த்தா எங்கள் அம்மா நல்லா இருக்குது, பிடுங்க வேண்டாங்க. இதால் ரோஸ் செடி வராமல் போயிடுமோன்னு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் நிறைய தளிர் விட்டுருக்கு ரோஸு. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே பண்ணல. ஆனால் நிறைய தளிர் வந்துருக்கு. ஒருவேளை இந்த கிழங்குல இருக்க சத்தே அதுக்கு நல்ல இதாக இருக்கும் என்னவோ தெரியல. இவ்வளோ ஒன்று உரம் போட்டால் நல்ல தளிர் வரும். ஆனால் இது நல்ல தளிர் வருது. இந்த கிழங்குனால வருதா என்னன்னு தெரியல. அப்புறம் மருதாணி, அதுவே எங்கள் வீட்டில் வந்துச்சு. இந்த நேரத்து தான் மருதாணியை உடச்சி விட்டேன். சின்ன இதெல்லாம் வச்சுருக்கேன். பொடியெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா நிறைய பெருசாக வந்துச்சு. சரி உடச்சி விட்டா தான் நல்லா வரும்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு உடச்சி விட்டுட்டேன். அப்புறம் டேபிள் ரோஸ் அங்கே உள்ளது தனியாக பிச்சு வச்சுருக்கேன். ஒருவேளை அது ரொம்ப போனாலும் இது வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இதில் குட்டியோண்டு பாவக்காய் விதை விழுந்துச்சு போல். அந்த செடி வந்துருக்கு பாருங்க, மாற்றி வைக்கணும். ஒரு 2 இலை விட்டோன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.